கவனி பயிற்சி 2.2ல எட்டாவது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 49 மீட்டர் விட்டமுள்ள விட்டம்னா யாரு டி ஓகேவா விட்டம்னா டி விட்டமுள்ள வட்ட வடிவ பூந்தோட்டத்தை தேர்மொழி சீரமைக்க விரும்பினால் அந்த பூந்தோட்டம் எப்படி இருக்கு வட்ட வடிவில் இருக்கு பூந்தோட்டம் சரியா அதுக்கு விட்டம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 49 மீட்டர் டி கொடுத்திருக்காங்க இது மேடு பள்ளமா இருக்கு அந்த பூந்தோட்டம் அது என்ன பண்றாங்க அதை சீரமைக்க யார் விரும்பினால் தேர்மொழி அப்போ அத சீரமைக்கணும்னா கொஞ்சம் செலவாகும்ல அது எவ்வளவு செலவு கொடுத்திருக்காங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் ஒரு சதுர மீட்டர் சீரமைக்கணும்னா தேர்மொழிக்கு எவ்வளவு செலவாகும் 150 ரூபாய் செலவாகும் சரியா அப்படி செலவு பண்ணா மொத்தமா எவ்வளவு செலவாகும் இந்த வட்ட வடிவில் இருக்கிற பூங்காவை அவங்க சரி பண்றதுக்கு சீரமைக்கிறதுக்கு கேக்குறாங்க ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வட்டத்துடைய விட்டம் கொடுத்துருக்காங்க அதுல இருந்து ஆரம் கண்டுபிடிக்க போறோம் வட்டத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கும் சரியா பரப்பளவு கண்டுபிடிச்சுட்டா ஒரு சதுர மீட்டருக்கு 150னா அப்ப எத்தனை சதுர மீட்டர் வருது இன்டு அத்தனை 150 போட்டா நமக்கு மொத்த செலவு கிடைச்சிருமா அப்ப கவனிங்க இங்க பூந்தோட்டத்தின் விட்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 49 மீட்டர் அப்போ ஆரம் எவ்வளவு வரப்போகுது 49 அதாவது விட்டத்தை ரெண்டாவது தான் ஆரம் சரி ஆரம் கண்டுபிடிச்சாச்சு அது வட்ட வடிவில் தான் இருக்கு அப்ப வட்டத்தின் பரப்பளவு பாருங்க வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன 5r² சதுர மீட்டர் பையுடைய மதிப்பு நமக்கு 22/7 r எவ்வளவு 49/2 இன்டு r² என்றதுனால 49/2 புரிஞ்சுதா சரியா இப்ப பாருங்க எந்தெந்த வாய்ப்பாளெல்லாம் போகுது பாருங்க இரட்டை எண் அப்போ 2 1 2 2 11 22 இது ஏழாம் வாய்ப்பாடு 7 1 7 7 49 அப்ப மீதி இருக்கிற எண்கள் என்னன்னு பாருங்க 11 பெருக்கல் இதுல 7 இருக்கு பெருக்கல் 49/2 சந்தேகம் இருக்கா இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோமோ அதை கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிறது 7 இருக்கு அப்ப 11 7 எவ்வளவு வருதுங்க 77 இன்டு 49/2 இப்ப என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு ரெண்டாவது வருது சரியா அப்ப பாருங்க 49யும் 77 இன்டு 49 பாருங்க 9 7 63 மீதி 6 9 7 63 பிளஸ் 6 எவ்வளவு 69 ஓகேவா 4 28 மீதி 2 4 28 29 30 அப்போ 3 9 பிளஸ் 8 17 7 மீதி 1 6 பிளஸ் 1 7 மீதி 3 அப்போ நமக்கு மீதி என்ன வருது 70 பெருக்குனா 77 49 பெருக்குனா நமக்கு பாருங்க 3773/2 சந்தேகம் இருக்கா இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம் நம்ம இத ரெண்டு ஆள வகுக்க போறோம் அப்ப ரெண்டு ஆள வகுக்கிறப்போ 2 1 பாருங்க 2 1 2 மீதி எவ்வளவு இருக்கு அதுல 1 இருக்கு அப்ப 17 அப்போ 2 8 16 திரும்ப மீதி 1 இருக்கு அப்ப 17 2 8 16 திரும்ப 1 அங்க போடும்போது 13 அப்ப 2 6 12 மீதி புள்ளி மீதி எவ்வளவு இருக்கு நமக்குங்க 1 அந்த 1 பக்கத்துல பூஜ்ஜியம் சேர்த்தா 10 அப்போ 2 5 10 அப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்குது அதோட மொத்த பரப்பளவு 1886.5 சதுர மீட்டர் இது அந்த வட்ட வடிவ பூந்தோட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா அந்த பூந்தோட்டத்தினுடைய பரப்பளவை சீரமைக்கிறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது தேர்மொழிக்கு 150 ஆகுது அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிடும் இப்போ அதை சீரமைக்க போகுது அப்ப சீரமைக்க எனவே அப்போ சீரமைக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு 150 சீரமைக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 150 எனவே மொத்த செலவு
மொத்த செலவு எவ்வளவு? மொத்தம் அந்த பூந்தோட்டம் எத்தனை சதுர சென்டிமீட்டர் சதுர மீட்டர்? 1886.5. அப்போ ஒரு சதுர மீட்டர் 180னா அப்ப 1886.5 இன்டு 150. இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம இதை பெருக்கி போட போறோம். பாருங்க, 1886.5 பெருக்கல் 15. கடைசியில் 0 இருக்கு, 0 போட்டுக்கலாம். பாருங்க 0. ஓகேவா? இப்ப 5 5 25 மீதி 2 5 6 30 பிளஸ் 2 32 மீதி 3 5 8 40 பிளஸ் 3 43 மீதி 4 5 8 40 பிளஸ் 4 44 மீதி 4 5 1 5 பிளஸ் 4 9. இப்போ ஒண்ணா வாய் பண்ணும்போது 5 6 8 8 1. அப்போ 0 5 7 9 12 மீதி 1 18 மீதி 1 போட்டா 2. அப்போ புள்ளி 1 இருக்கிறதுனால பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் வச்சிடலாமா புள்ளியே? அப்போ இது எவ்வளவு இருக்கு பாருங்க மொத்த செலவு. பாருங்க 2,82,975. இது ரூபாய் என்றதுனால அந்த ரூபாய் குறியீடு இங்க கண்டிப்பா போடணும். எனவே மொத்த செலவும் அந்த பூந்தோட்டத்தை சீரமைக்க எவ்வளவு தேவைப்படுது உங்களுக்கு? 2,82,975. ஓகேவா?